எம்பி சீட் கிடைக்காததால் தான் கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாக வரும் தகவலில் துளிக்கூட உண்மையில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கணேசமூர்த்தியுடனான நினைவுகளை கூறி கண்கலங்கினார். சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதிலே உங்களுக்கு விருப்பமான வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியிலே நீங்கள் நின்று கொள்ளலாம் என்றுதான் சொன்னேன். அவர் அதை பற்றி ஒண்ணுமில்லை, 2 சீட்டு கொடுத்தா கன்சிடர் பண்ணுங்க, 1 சீட்டுன்னா துரணிக்கட்டும் என்றுதான் கணேசமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். சமீப காலமாக அவர் ஒரு மன அழுத்தத்திலே இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முருகனும் செந்திலும் என்னிடம் சொன்னார்கள். கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று. அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. இந்த இடம் கொடுப்பது என்கிற பிரச்சனையிலே அவர் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார். இடம் அறிவித்த பிறகும் கூட என்னிடம் பேசினார். நானும் அவரிடத்திலே நன்கு பேசிக் கொண்டுதான் இருந்தேன். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்ன போதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது.